Hello student. 12th chemistry, unit number 3, B black elements 2, video number 10 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வால்யூம் 1. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹாலஜன் ஃபேமிலி. ஹாலஜன் ஃபேமிலி என்ன? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். அதில் ஃப்ளோரினுடைய ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி லாஸ்ட் கிளாஸில் போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா லேபரேட்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ அடுத்தடுத்த இது வந்து குளோரின். அந்த குளோரினுடைய காம்பவுண்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை பற்றி தான் இப்போ நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். அதோடைய யூசஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்டர் ஹாலஜன் காம்பவுண்டை பற்றி பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பார்க்குறோம்? லேபரேட்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். It is prepared by the action of sodium chloride and concentrated sulfuric acid. Sodium chloride என்ன அப்படின்னா NaCl தான், sea water, and concentrated sulfuric acid react பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. சரி, ஈக்குவேஷன் பாருங்க. sodium chloride react with sulfuric acid gives sodium bisulfate and HCl. HCl தான் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால ப்ரிப்பரேஷன்ல நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. once again, sodium chloride react with sulfuric acid gives hydrochloric acid and sodium bisulfate. Then first equation கிடைச்ச இந்த sodium bisulfate again என்ன பண்ற? sodium chloride react பண்றேன். ஸோ திரும்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிளஸ் சோடியம் சல்ஃபேட். ஸோ again என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நான் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணியிருக்கேன். அஜிடிவ் சோடியம் பைசல்ஃபேட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. திரும்ப என்ன பண்றாங்க? சோடியம் பைசல்ஃபேட் எகைன் என்ன பண்ணுது? சோடியம் கூட ரியாக்ட் பண்ணி திரும்ப HCl கிடைக்குது. By hydrochloric acid is obtained by passing the gas through concentrated sulfuric acid. Then properties of hydrochloric acid. Hydrogen chloride, hydrochloric acid is a colorless, function smelling gas. function அப்படின்னா காரம் நெடியுடையது அப்படின்னு சொல்லுவோம். ஈஸிலி லிக்விஃபைடு, ஈஸியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவாபரேட், லிக்விஃபைடாக மாறும் டு ஏ கலர்லெஸ் லிக்விட். பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு? 189 கெல்வின் அண்ட் ஃப்ரோசன் இன்டு ஒயிட் கிறிஸ்டலைன் சாலிட். அதாவது ஐஸாக மாறும்பொழுது என்ன மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னா 159 கெல்வின். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சால்பிள் இன் வாட்டர். வாட்டர் நல்லா சால்பிள் ஆகும். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் வாட்டர், ஐஸ்லாம் வாட்டர். ஸோ இதான் நம்ம ஹைட்ராலஜிஸ் சொல்றோம். எந்த ஒரு ரியாக்ஷன்ல நம்ம வாட்டரை ஆட் பண்ணாலும் நம்ம அதை என்னன்னு சொன்னா ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் வாட்டர் கிவ்ஸ் ஹைட்ரோனியம் அயன் H2O plus Cl minus. தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் மெட்டல் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆகும்போது அதோடைய குளோரைடா கன்வெர்ட் ஆகும். லைக் all acids is liberate hydrogen gas from metal and carbon dioxide from carbonate and bicarbonate salt are convert ஆகுது. So exam sulfate react ஆகுது. So zinc react with hydrochloric acid gives zinc chloride and hydrogen. So hydrogen என்ன ஆகும் அப்படின்னா evaporate. So எல்லாமே பாருங்க அப்படின்னா 6 மார்க் மேல போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு evaporate அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஜிங்க்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜிங்க் குளோரைடு அண்ட் ஹைட்ரஜன். அதே மாதிரி மெக்னீசியம் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிவ்ஸ் மெக்னீசியம் குளோரைடு அண்ட் H2. எப்படி புரியும் அப்படின்னா HCl எல்லாமே H+ ஆகும், Cl மைனஸ் ஆகும். ஸோ இங்கே 2 போடுறதுனால இங்கே H2 போடும். Cl வந்து 2Cl ஜிங்க் அண்ட் குளோரைடு சேர்ந்து ஜிங்க் குளோரைடு. அதே மாதிரி ஜிங்கு போல மெக்னீசியம் போடும். மெக்னீசியம் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் gives மெக்னீசியம் குளோரைடு அண்ட் ஹைட்ரஜன். அடுத்து பாக்குற சோடியம் கார்பனேட் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த சோடியம் கார்பனேட் எப்படி ரியாக்ட் ஆகும்? 2Na+ ஆகும், CO3 மைனஸ். இந்த CO3 என்ன ஆகுது? இந்த O3 இருக்கு, அது வந்து ஒரு வாட்டர் ஆக்சிஜன் மாலிகுல் வெளில போயிடும். அப்போ CO2 கிடைக்கும். அப்போ HCl எப்படி ரியாக்ட் ஆகுது? H+ Cl மைனஸ். அப்போ என்ன ஆகும்? இங்க எப்படி 2 ஹைட்ரஜன் இருக்கா? இந்த 2 ஹைட்ரஜனும் தனியா H2 வெளில போயிடுது. அகைன் இந்திய 2 சோடியமும் 2 குளோரினும் சேர்ந்து 2NaCl அகைன் CO2. சிமிலர்லி சேம் as usual கால்சியம் கார்பனேட். கால்சியம் எப்படி புரியும்? Ca+ CO. அதே மாதிரி இந்த 3 ஆக்சிஜன்ல ஒரு ஆக்சிஜன் வந்து இதாக போயிடும்.
So again என்ன ஆகுது CO2 then calcium chloride and then CO2 plus H2O. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன இருந்துக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் H2O அப்படின்னு H2O மட்டும் வராது H2O. ஏன்னா இங்கே ஒரு வாட்டர் ஆக்சிஜன் மாலிகுல் லாஸ் ஆகுது, அந்த லாஸ் ஆகிற ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O போயிடும். So the calcium carbonate react with the hydrochloric acid gives calcium chloride plus carbon dioxide plus water. அதே மாதிரி similarly sodium bicarbonate react with the hydrochloric acid gives sodium chloride plus water, carbon dioxide plus water கிடைக்குது. Then it liberates sulfur dioxide from sodium sulfate. Sulfur dioxide எதோட ரியாக்ட் ஆகுது? sodium bisulfate. அப்போ sodium sulfate plus hydrochloric acid gives sodium chloride. அப்போ எப்படி கிடைக்குன்னு சொன்னால் N2Na ப்ளஸ் ஆகும், SO4 மைனஸாக போகுது. இது வந்து 2H ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் போகுது. அப்போ H இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது 2 ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகுது. அப்போ SO2 ப்ளஸ் NaCl ப்ளஸ் H2O. when so 2 மார்க்ல கேட்கலாம் அல்லது 3 மார்க்ல கேட்கலாம். so define aquarigia. aquarigia அப்படிங்கிற பேர் என்னது? ராயல் வாட்டர். ராயல் வாட்டர் அப்படின்னா அந்த aquarigiaங்கிறது என்ன அப்படின்னா when 3 parts of concentrated hydrochloric acid and 1 part of concentrated nitric acid is called mixed aquarigia or royal water. so ராஜ திராவகம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. aquarigia அப்படின்னா ராஜ திராவகம், அது வந்து ராயல் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா 3:1 ரேஷியோவில் இருக்கும். அப்படின்னா இப்போ 1 ரேஷியோ நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3 ரேஷியோ என்ன எடுத்துக்கணும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அப்போ 3:1. இப்போ நான் நைட்ரிக் ஆசிட் 3 ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 9 ரேஷியோ இருக்கும். அப்போ அந்த ரேஷியோவில் இருந்த அந்த மிக்சிங்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் aquarigia. once again, so very very important, when 3 parts of concentrated hydrochloric acid and 1 part of concentrated nitric acid are mixed, so aquarigia or royal water is obtained. This is used for dissolving gold and platinum etc. gold platinum கரைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா அந்த aquarigia தான் யூஸ் பண்றோம். ஈக்குவேஷன் பாருங்க, gold plus H4H plus plus NO3 minus. NO3 minus னா என்ன அர்த்தம்? நைட்ரிக் ஆசிட் plus 4Cl minus Cl என்ன அர்த்தம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ gives என்ன கிடைக்குது? AuCl4 ஆரிக் டெட்ராக்ளோரைடு plus நைட்ரஸ் ஆக்சைடு plus வாட்டர். NO2 NO அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு. அதே மாதிரி பிளாட்டினம் A ஈக்குவல் பிளாட்டினம் plus 16H plus plus 4NO3 minus plus 18Cl gives 3 platinum trichloride. அடுத்து நைட்ரிக் ஆக்சைடு plus வாட்டர். ஸோ இதில் நமக்கு என்ன தேவை? aquarigia. அதாவது aquarigia அப்படின்னா ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் யூசஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின். குளோரினை மேனுஃபேக்சர் பண்ணவும், அமோனியம் குளோரைடு, குளுக்கோஸ் ஃப்ரம் கார்ன் ஸ்டார்ச் எக்ஸெட்ரா. ஸோ இதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. செகண்ட், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ளூ ஃப்ரம் bone and for purifications of bone black. bone black வந்து பியூரிஃபை பண்றதுக்கு, அதே மாதிரி ப்ளூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ட்ரெண்ட்ஸ் இன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைடு. அதுல ஹாலைடு அப்படின்னு இருக்கு. ஹாலைடு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஹாலஜன்ஸ், ஃப்ளோரின், குளோரின், bromine, iodine, acidite. So all of them halogen. Halogen நம்ம என்ன சிம்பிள் வச்சுக்கலாம்? X னு வச்சுக்கலாம். அப்போ ஹைட்ரஜன் ஹாலைடு அப்படின்னா HX அப்படின்னு சொல்றோம். ஸோ இது டைரக்டா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரைடு, புரோமைடு, அயோடைடு, ஸோ அது குளோரின் அண்ட் அயோடினா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டைரக்ட் காம்பினேஷன் இஸ் எ யூஸ்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஹைட்ரஜன் குளோரைடு. அப்போ டைரக்ட் காம்பினேஷன்ல நம்ம யூஸ் பண்றோம் என்ன? ஹைட்ரஜன் குளோரைடு யூஸ்ஃபுல்லா இருக்கு. The reaction between hydrogen and fluorine is violent. Hydrogen and fluorine எப்படி இருக்கும் அப்படின்னா violent-ஆ இருக்கும். While the reaction between hydrogen and bromine or hydrogen and iodine are reversible and do not produce pure form. அதாவது இந்த ஹைட்ரஜன் புரோமினும் ஹைட்ரஜன் அயோடைடும் ரிவர்சிபிள் தான். ஆனா இது என்ன ஃபார்ம்ல கொண்டு வர முடியாது அப்படின்னா does not produce pure form. அதாவது பியூர் ஃபார்மை நம்ம என்ன பண்ண முடியாது? ப்ரொவைட் பண்ண முடியாது. தென்
டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடமாற்ற வினைகள் அப்படின்னு சொல்லலாம். கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் குளோரைடு ஃப்ரம் அயானிக் குளோரைடு. அப்போ அயானிக் குளோரைடுல இருந்து ஹைட்ரஜன் குளோரைடை நம்ம டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றோம்? சல்பூரிக் ஆசிட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அண்ட் ஹையர் டெம்பரேச்சர் the hydrogen sulfate formed react with further ionic chloride. The hydrogen sulfate என்ன பண்ணுது? ஃபார்ம் ஆகும்போது அதர் அயானிக் குளோரைடு ரியாக்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஹைட்ரஜன் குளோரைடு ஃப்ரம் அயானிக் குளோரைடு. அயானிக் குளோரைடுல இருந்து ஹைட்ரஜன் குளோரைடு ப்ரிப்பேர் பண்றது. அதே மாதிரி ஹைட்ரஜன் புரோமைடு அண்ட் ஹைட்ரஜன் அயோடைடு ஆர் ஆக்சிடைஸ்ட் பை கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் and cannot be prepared this method. இது இந்த ஹைட்ரஜன் புரோமைடு ஹைட்ரஜன் அயோடைடா கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடோட என்ன பண்ணாது? இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தென் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு. அப்போ பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு 3HX இல்லையா, அதாவது HX3 இல்லையா, அதை வந்து பண்ண முடியாது. அதை வந்து எப்படி ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். Gaseous hydrogen called halides are produced when water is added in close to phosphorus trihalide except phosphorus trifluoride. அப்ப PX3 react with water gives H3PO3 plus 3HX. அப்ப இதுக்கு பேர் என்னது? பாஸ்பரஸ் ஆசிட். HX அப்படின்னா ஹைட்ரஜன் ஹாலைடு, PX3 அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு, பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைடு அப்படின்னா இந்த இடத்துல X is equal to X என்ன சொல்லலாம்? ஹாலஜன், குளோரின், புரோமின், அயோடின் எக்ஸெட்ரா. ஸோ அதெல்லாத்தையும் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாலைடு அல்லது ஹாலஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் ஹைட்ரஜன் புரோமைடு may be obtained by adding bromine cropwise to a paste of red phosphorus. நம்ம என்ன பண்றோம்? அந்த ஹைட்ரஜன் புரோமைடை கொஞ்சோண்டு புரோமினை சேர்த்து ஆட் பண்ணி என்ன பண்றோம்? ஒரு பேஸ்ட் மாதிரி செய்யறோம். அது பேர் ரெட் பாஸ்பரஸ். அண்ட் வாட்டர் வைல் hydrogen iodide is conveniently produced by adding water droplets to a mixture of red phosphorus and iodine. இப்போ என்ன பண்றோம்? இந்த ஹைட்ரஜன் அயோடினை கன்வீனியன்ட்டா நம்ம என்ன பண்றோம்? வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி ரெட் பாஸ்பரஸ் அண்ட் அயோடினை என்ன பண்றோம்? மிக்ஸ் பண்றோம். அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம செய்யணும். அப்போ பாஸ்பரஸ் ஹாலஜனோட ரியாக்ட் ஆகும்போது பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு. பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் ஹாலஜன் gives phosphorus trihalide. Then phosphorus trihalide reacts with the water gives phosphoric acid and hydrogen halide, where X is equal to என்ன எடுத்துக்கலாம்? bromine and iodine. நம்ம fluorine and chlorine எடுத்துக்கலாம், bromine and iodine மட்டும். Any halogen vapors which escape with the hydrogen halide is removed by passing the gases through a column of moist red phosphorus. So moist அப்படின்னா ஈரமான red phosphorus. Then from covalent hydride, இது என்ன அப்படின்னா covalent hydride அப்படி covalent அப்படின்னா sigma bond. The halogens are reduced to hydrogen halide by hydrogen sulfide. Hydrogen sulfide என்ன ஒன்று? ஹைட்ரஜன் ஹாலைடை reduce பண்ணுது. இது பாருங்க, ஹைட்ரஜன் சல்ஃபரோட என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கா? இங்கே ஹைட்ரஜன் இப்போ என்ன பண்ணுது? ரிடக்ட் பண்ணி வெறும் சல்ஃபர் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு react with the halogen gives HX and sulfur. Hydrogen chloride is obtained as a byproduct of the reaction between hydrocarbon of halogen. So, ஒரு byproduct தான். Then, our general properties பார்ப்போம். HF னா hydrofluoric acid, hydrogen chloride, hydrogen chloride, hydrogen bromide, hydrogen iodide. So, அதோடைய bond dissociation enthalpy. Bond dissociation enthalpy அப்படின்னா H-யும் F-யும் இல்லையா?